இட்ஸ் அ வெரி இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட், பர்சனலாக லைஃப்லேயும் சரி கரியர்லேயும் சரி. ஸோ ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு 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 புது ஐடென்டிட்டி கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். அன்றைக்கி தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளில வந்தவங்க என்கிட்ட பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாம் பேசிட்டு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க, பேசிட்டு சூப்பராக இருக்கேன் சொல்லிட்டு, உங்களுக்கு முதல் படமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஆமாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு 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 புது ஐடென்டிட்டி கொடுத்துருக்கு இந்த படம் எனக்கு. ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. லைக் ஒரு லைனாக ஒரு ஒரு நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் ஓகே இது நம்ம கொஞ்சம் அதிகமாக அதே பண்ணுறோமோ, ஒரு வேளை போர் அடிச்சிருமோ பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரி அதில் சிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு டைமில் சரி இதுலேருந்து எப்படியாவது நம்ம வந்து வேறு பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நம்ம நிறையா ட்ரை பண்ணிகிட்ருப்போம். அதில் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே டோட்டலாக வேறு ஒரு ஃபேஸ் ஆஃப் இதை வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுது. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இந்த கேரக்டர். ஸோ அதில் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. பூக்கி கார்த்திக் அது நல்லா இருக்கு. அடுத்து வந்து பூக்கி கார்த்திகா ஸ்டீரியோ டைப் ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ நம்ம வந்து நமக்கு ஆசை இருக்கும், சரி இதுலேருந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் நம்ம என்னதான் ட்ரைலாம் பண்ணாலும் நம்ம அந்த ஆசையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம நம்புறதையும் அவங்க நம்மளை நம்பி நமக்காக அதை பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும் இல்லை, அது இருந்தால் தான் அந்த சப்போர்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும் அதுக்கு. ஸோ தேங்க்யூ அஸ்வின் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் போய் அவர்கிட்ட கேட்கல, அவருக்கே அந்த நம்பிக்கை வந்து அவராக வந்து என்னை கூப்பிட்டு வாங்க ப்ரோ நீங்கள் ஆக்சுவலி இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவரே எனக்கு சொன்னார். ஸோ ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை லைக் இங்கே வந்து இத்தனை பேர் இருக்கோம், பட் இந்த படம் ஒர்க் ஆனதுக்கு பல காரணங்கள், இன்னும் அங்கெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு யங் டீமை நம்பி அந்த டீம் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வச்சு ஜாலியாக ஒரு மாதிரி ப்ரொடியூசர் அப்படின்னா இப்போ எங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த ஒரு அங்கே இருக்கும்போது ஒரு ப்ரெஷரே இருக்காது, ஜாலியாக இருக்கும். அவங்களும் வந்து ஜாலியாக வந்து செட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜியில் தான் இந்த படம் ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த நம்பிக்கை வச்சிருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் மை டீம், இந்த டீம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்னோட கோ ஆக்டர்ஸ் முக்கியமாக சொல்கிறேன். என்னமோ தெரியல, ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ஷூட்லேயே வந்து ஒரு அழகான ஒரு வைப் வந்து செட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அந்த வைப்பில் வந்து துளி கூட ஈகோலாம் இல்லாமல் எல்லாமே க்ரஷ் ஆகிட்டு ஓகே இந்த சீன் நம்ம பண்ணுறோம் எல்லாமே எக்ஸைட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது அமையலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த படம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து எங்கள் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் அதை அமைச்சு கொடுத்தது அந்த வைவை அமைச்சு கொடுத்தது டைரக்டர், எவ்ரி ஒன் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சாந்தா சார், அவர் ஒர்க் பற்றி சொல்ல வேணாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் நடுவில் வந்து ஹி வென்ட் த்ரூ, ஆனாலும் வந்து அவர் வந்து ஷூட்டிங் அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வந்துலாம் பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி எங்கள் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, இந்த படம் உருவானதுக்கு காரணமாக அந்த எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் இதை அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணீங்க. அன்றைக்கி ஃப்ரெஷ் ஷோவில் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலாக பேசுனீங்க, உங்களை ஸ்க்ரீனில் பார்க்க புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ஐ வாஸ் ரியலி டச்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரெஷ் ஷோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரெஷ் ஷோக்கு அப்புறம் ஐ திங்க் இங்கே வெளியில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த நர்வஸ்னஸ் அவ்வளோ ஹிட் ஆகலை. ஆனால் நீங்கள் எல்லோரும் பார்த்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த சீன் இந்த மூமெண்ட் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் ஃபர்ஸ்ட். அண்ட் இன்னைக்கு ஐ திங்க் த ஹீரோஸ் ஆர் ட்ரூலி த டெக்னீஷியன்ஸ். ஏன்னா இந்த படத்தில் நம்ம 4 கேரக்டர்ஸ் இருந்தால் கூட the 4 of us are there. ஆனாலும் கேமரா ஒரு கேரக்டர், விஎஃப்எக்ஸ் ஒரு கேரக்டர், ஏன்னா அது இல்லாமல் இந்த படமே இருக்காது.
art and everything. And special thanks to stylish Shruti. அவங்க வந்து நிறைய பேர் சொன்னாங்க பிரியா ஒரு கேரக்டர், ஆனால் அவங்களோட காஸ்டியூம்ஸே ஒரு இன்னொரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ for that and to give that freedom and that confidence, thank you அஸ்வின். நிறையா ஐ திங்க் கொலாபரேட் பண்ணிட்டு இன்புட் எல்லாம் நான் கொடுக்கும் போது அவங்க தயங்காமல் கேட்டு கன்வின்ஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வைப்பாங்க படத்தில். ஸோ ஃபார் தட் தேங்க்யூ. குஷ்பு மேம், தேங்க்யூ வெரி 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 மச். அண்ட் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு, ஏன்னா ஒரு சீன் குஷ்பு மேமோட பண்ண சீன் ஒன்று கட் ஆச்சு, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா சீன். பட் தேங்க்யூ மேம் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ அனி ஃபார் எவ்ரிதிங். நிறையா இருக்குது, ஸோ ஆனால் அது சொன்னால் நான் போயிட்டே இருப்பேன். ஸோ ஜஸ்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிதிங் யூ டிட். அண்ட் டு மை காஸ்ட்மேட்ஸ், நீங்கள் காஸ்ட்மேட்ஸ் இல்லை இனிமே, நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படி தான் நான் பார்ப்பேன். ரேஷ்மா, தேங்க்யூ ஃபார் பீயிங் சச் அ சப்போர்ட். கண்ணில் தண்ணி தெரியுது. தேங்க்யூ ஃபார் பீயிங் சச் அ சப்போர்ட். Not only during the film's promotion time la romba supportive ah irundanga, so thank you for that. Santosh, my hero, it was, I think adu indha madri oru character first படத்துலேயே எடுக்கிறது இஸ் நாட் ஈஸி. ஐ மீன் இந்த போஸே பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ராப்ஸ் டு யூ ஃபார் டூயிங் தட் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் அ ரியலி குட் கோ ஆக்டர். வினோத், நான் வந்து செட்டில் டயர்டாக இருந்தால் எப்படியோ அது வந்து அவங்க தெரியாமல் பண்ணுறாங்களா தெரிஞ்சு பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் சம்ஹவ் ஒரு காஃபி குடிக்காமையே ஹில் கம் வித் இஸ் ஜோக்ஸ் அண்ட் அவங்களோட எனர்ஜி அண்ட் இம்மீடியட்லி பூஸ்ட் எவ்ரி திங். ஸோ வினோத், யூ ஆர் கோயிங் டு பி அ ரொமான்டிக் ஹீரோ ஃப்ரம் நவ் ஆன். And Santa sir, thank you for everything. Same, a lot of other things happened too. Ana ivangaloda team illama and the movie avlo visuals ellarum pesradhu, visuals, music, the VFX, அங்கே தான் ஹீரோஸ். அது இல்லாமல் அந்த படம் இருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்டண்ட் மாஸ்டர். நான் ஸ்டண்ட்ஸ் பண்ணல, ஆனாலும் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் லுக் லைக் தட். தேங்க்யூ ஃபாசில், தேங்க்யூ சாம், தேங்க்யூ டு ஆல் தி ஏடிஸ் அண்ட் ஆல் தி ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், எவ்ரிபடி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்கியானா அண்ட் ஹரியானா. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். அம்மா, அப்பா, கடவுள், தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சக்ஸஸ் மீட், டபுள் ஆக்குபென்சி சக்ஸஸ் மீட்டில் எல்லாரும் வந்து இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. அண்ட் ரஜினி வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ரஜினி வந்து ஹீரோ, ரஜினி வந்து ஹீரோயின் கிடையாது, ரஜினி வந்து ஹீரோ. ரெண்டு ரஜினியுமே ஹீரோ. ஸோ ஒரு ஹீரோவோட கேரக்டரை என்னை நம்பி கொடுத்த டைரக்டர் அனந்திதா, ப்ரொடியூசர் குஷ்பு மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா வந்து எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது, ஹீரோயின் விட எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி தான் தியேட்டரில் ஒரு தடவை வெளியில் வரும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் அதை விட ஒரு பெரிய பெரிய விஷயம் எனக்கு வேறு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி பிகாஸ் நான் நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு போய் அச்சீவ் பண்ணிவிட்டு நான் இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சேன் நிறைய பேர். ஸோ அவங்கள பார்க்க கொடுப்பனை இல்லை. பிகாஸ் மனோரமா மேம், மணிவண்ணன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குற எனக்கு கொடுப்பனை இல்லை. அவங்க சினிமாவுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, அவங்க சினிமாவுக்கு கொடுக்குற ஒரு ஒரு பக்தி வந்து ஒரு ஒரு 0.5% நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ லவ் சினிமா. ஐ ஹோப் அந்த அந்த விஷயத்த நான் எப்போவுமே மனசில் வச்சுட்டு உங்களை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுவேன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு படம் எடுத்தேன்னா நாங்கள் எல்லாருமே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நடிச்சிடுறோம். பிகாஸ் ஸ்க்ரீன் கேரக்டர் கொடுக்குறாங்க, அந்த கேரக்டர் வெளியில் ஆடியன்ஸ் கொடுத்துட்றோம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய க்ரூ இருக்குது. அந்த க்ரூ எல்லாத்துக்குமே நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க யாருமே பின்னாடி எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வைக்கலன்னா நாங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்தளவுக்கு கொடுத்துருக்க முடியாது. ஸோ ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக சொல்லிகிட்டே போகலாம். பிகாஸ் அவ்வளோ பேர் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஸோ அண்ட் தேங்க்யூ ஆடியன்ஸ்க்கு ஏன்னு சொல்லணுன்னா, இதை நாங்கள் எப்படி எடுத்து போகிறோம் அப்படின்றத தாண்டி இதை ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்கன்றது வந்து ரொம்ப பயமாக இருந்தது பர்சனலி. ஸோ அது ரொம்ப அழகாக அக்செப்ட் பண்ணி
ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எங்களுக்கு நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் பேசியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஐ ரெஸ்பெக்ட் தட். பிகாஸ் வந்து பார்த்துட்டு போகிறது விஷயம் இல்லை, பார்த்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த ரெக்கக்னிஷனுக்காக தான் வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ அந்த ரெக்கக்னிஷன் எல்லாரும் தந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி எல்லாரும் ஃபைனலி சக்ஸஸ் மீட் வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்தது. இட்ஸ் ஒரு மாதிரி பிளெஸிங்காக ஃபீல் ஆகுது. பிகாஸ் இந்த போஸ்டரில் நீங்கள் பார்க்கறது எல்லாமே இட்ஸ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய பேரோட ட்ரீம், நிறைய பேரோட டேர்னிங் பாயிண்ட் கேரியரில். ஸோ அந்த விதத்தில் என் லைஃப்லேயும் இது ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ. டபுள் ஆக்குபென்சி மாதிரி ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணதில் ஐ எம் சூப்பர் ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் மேக் யூ ப்ரவுட். கண்டிப்பாக நான் உங்களை எப்போவுமே வந்து என்டர்டெயின் பண்ணுறதுல மட்டும் நான் மிஸ் பண்ணிடவே மாட்டேன். என்றைக்குமே முகம் சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்களை நான் கண்டிப்பாக நான் ஆடியன்ஸுக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் நானும் மறந்துட்டேன், அம்மா அண்ட் அம்மா, என்னுடைய தங்கை அண்ட் என்னுடைய அக்கா, அண்ட் டு த யூனிவர்ஸ் அண்ட் டு மை டீம், மை ஓன் டீம், என்னோட டீம், என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ட் மை அசிஸ்டன்ஸ், இவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஐ எம் ஸோ ஹாப்பி நவ். தேங்க்யூ. மீடியா ரொம்ப 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 பாசிட்டிவாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ரொம்ப 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 நன்றி. ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன். ஏசிஎஸ் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. சுந்தர் சாருக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. குஷ்பு ஆண்டி தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஆனந்திதா. தேங்க்யூ. அண்ட் ஃபஸ்ட்டு டே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, படம் எப்படி ரிசீவ் ஆக போகுதுன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கமலாவில் வந்துட்டு ஒரு 40-50% ஆக்குபென்சியில் இருந்தது. அண்ட் செகண்ட் டே படத்தை தூக்கிட்டாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டேன், படம் நல்லா இல்லையோ, ஏன் பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, ப்ரெஸ் அண்ட் மீடியா ஷோக்கு அப்புறம் நல்லா தானே இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயந்துட்டு படத்தில் இருக்கிற டீமுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி நான் கேட்டேன், எப்படி என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம், ப்ரமோஷன்ஸ் எங்கேயாவது போயிடுச்சா, இல்லைனா நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, படத்தில் எதாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆர்கானிக் வேர்ட் ஆஃப் மவுத்னு ஒன்று இருக்குது. ஆர்கானிக் வேர்ட் ஆஃப் மவுத் இந்த படத்துக்கு என்னதுன்னா, இந்த படம் அவ்வளோ ரிசீவ் பண்ணல, அண்ட் இந்த படத்துக்கு தியேட்டர் லைஃப் அவ்வளோதான், அண்ட் ஓடிடியில் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. பட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, ஃப்ரைடே சாட்டர்டே சத்யம் பிவிஆரில் இருக்கிற நிறைய தியேட்டர்ஸ் நம்ம படம் 70-80% ஆக்குபென்சியில் இருக்குது. அண்ட் ஆர்கானிக் த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இஸ் மூவி இஸ் ரியலி குட். அண்ட் அது எனக்கு ரொம்ப 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 அதுதான் நான் சக்ஸஸாக பார்க்குறேன். அண்ட் ஐம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் படத்துலே நல்லா ரிசீவ் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு நான் ஐ ரியலி ஹோல்ட் இட் இன் மை ஹார்ட். ரொம்ப நன்றி. அஸ்வின் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக எடுத்துருக்கீங்க ப்ரோ, படம் செம்மையாக பண்ணியிருக்கேங்க, கலக்கிட்டேங்க. நீங்கள் என்ன மைண்டில் வச்சுருந்தீங்களோ அதுதான் நீங்கள் இன்றைக்கி எடுத்து தேட்டரில் போட்டிருக்கீங்க. அண்ட் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. சாந்தா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அழகாக காமிச்சிருக்கீங்க, எல்லாருமே அழகாக காமிச்சிருக்கீங்க. பியூட்டிஃபுல் கலர்ஸ். ஒரு தேட்டரில் பார்க்கும்போது ஒரு வாட்டி வேறு மாதிரி இருக்குது, ஒரு ஸ்க்ரீனில் வேறு அழகாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ப்ரோ. அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. கேமரா டீமுக்கு ரொம்ப 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 நன்றி. ஃபாசில் ப்ரோ, கலக்கிட்டீங்க. ஏன்னா விஎஃப்எக்ஸ் படத்தில் சீம்லெஸ்ஸாக பண்ணியிருக்காரு. அண்ட் அதுதான் நம்ம படத்தோட ஒரு மூவிங் ஃபேக்டர். அண்ட் நம்ம ஃபேண்டசின்னு சொன்னால் அது விஎஃப்எக்ஸ் இல்லாமல் எப்படி, அது வந்துட்டு சூப்பராக லெஃப்ட் ஹேண்டில் ஒன்று பண்ணியிருக்காரு அவர். தேங்க்யூ ப்ரோ. சக்தி சரவணன் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நார்மல் ஃபைட் கிடையாது, 2 ஃபைட்டுமே ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவர் ஆன் த ஸ்பாட் டக்குன்னு வேறு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்து என்னை, நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க ஃபைட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அண்ட் ஆல் கிரெடிட்ஸ் டு மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பிருந்தா மாஸ்டருக்கு நன்றி. ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ்க்கு நன்றி. விக்கி ப்ரோ, ஹரினா, ரொம்ப 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 நன்றி. அண்ட்
நான் காஸ்ட் பற்றி சொல்லி ஆகணும். ஃபுல் மீல்ஸில் ரைஸ் இல்லைன்னா அது மீல்ஸே கிடையாது. தேங்க்யூ சம்யுக்தா. நீங்கள் தான் அந்த படத்தோட பேக் போன். லாஸ்ட் 20 minutes அப்படியே grip பண்ணி மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹோல்டிங் த ஃபிலிம் ஃபார் த லாஸ்ட் 30 minutes. அதை நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. ஒரு பஞ்ச் டைலாக் இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் தான். ரேஷ்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தி அதர் ரஜினி. சூப்பராக பண்ணீங்க. நான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கும்போது தான் நான் ரேஷ்மாவோட சீன்ஸ் பார்க்குறேன். ஏன்னா நானும் ரேஷ்மாவும் தனித்தனியாக தான் ஷூட் பண்ணுவோம். நாங்கள் சேர்ந்து ஷூட் பண்ணது ஒரு 2-3 சீன்ஸ் தான் தவிர்த்து அவங்களோட சீன்ஸ்லாம் நான் பார்க்கல. தேட்டரில் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். வினோத் ப்ரோ, நம்ம கெமிஸ்ட்ரி தான் சவையாக ஒர்க் இருக்குது பாருங்கள் கடைசியில். வினோத் ப்ரோவுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வினோத் ப்ரோ வந்து வினோத் ப்ரோ வந்து அவரோட பழைய படம்லாம் நான் மறந்துட்டேன். இது நான் வினோத் ப்ரோட ஃபர்ஸ்ட் படமாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, அப்படியே பப்பி டாக் மாதிரி ஆயிடுச்சு என்னோட கண் அவர் பார்க்கும்போது. அண்ட் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் கார்த்திக் டு லைஃப். செம்ம அழகாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் சாம்சியஸ் சார், ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எந்த ஹீரோலாம் பார்க்காம நீங்கள் வேற ஒரு ஹீரோக்கு எப்படி மியூசிக் போடுவீங்களோ அதே மாதிரி தான் ஒரு சேஞ்சும் இல்லாமல் போட்டு கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் இந்த படத்தை ஃபுல்லாக கண்டெயின் பண்ணியிருக்கீங்க. எமோஷனாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும். இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சாம்சியஸ் சார். ஸ்ருதி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த காஸ்டியூம்ஸ். நீங்கள் கொடுத்த மேல் காஸ்டியூமாக இருக்கட்டும், ஃபீமேல் காஸ்டியூமாக இருக்கட்டும், எனக்கு செட் ஆகிற மாதிரி, என்ன நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி ஸ்ருதி. ஸ்ருதி இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நான் எல்லா ரிவ்யூஸ் நீங்கள் எழுதுனது ட்விட்டரில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், மேகசின்ஸ் எல்லாமே பார்த்தேன். நீங்கள் வேற ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோக்கு நீங்கள் எப்படி ஒரு காலம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. எந்த இதுவும் பார்க்காம நீங்கள் எனக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆனஸ்ட். அண்ட் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், ஐ வில் டெஃபினெட்லி கீப் என்டர்டெய்னிங். அன்றைக்கி நான் ப்ராமிஸ் பண்ணதை நான் எப்பவுமே கீப் அப் பண்ணுறேன். அண்ட் அகெயின் தேங்க்யூ குஷு மேம், தேங்க்யூ அனந்தா. நீங்கள் இல்லாமல் அந்த படம் நடந்திருக்காது. நீங்கள் இல்லாமல் என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்காது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ காட். தேங்க்யூ டு மை ஃபேமிலி. தேங்க்யூ டு மை அதர் ஃபேமிலி. தேங்க்யூ. இது தேங்க்ஸ் கிவிங் மீட் தான். நான் போன வாட்டி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னேன். பட் அகேன் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்பா, அம்மா, ஏசிஎஸ் சார், ஏசிஎஸ் அருண்குமார் சார், மதன் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு, என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படம் பண்ணு, உன்னால் முடியும், நீ இந்த டீமை ஃபார்ம் பண்ணு, நீ லீட் பண்ணுன்னு சொன்னதுக்கு அவங்களால மட்டுமே நான் இங்கே நிற்கிறேன் இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அஸ்வின், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல உங்களை பற்றி. பட் யூ ஹவ் மேட் யுவர் மதர் ஸோ ப்ரவுட் அண்ட் வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. நீங்கள் டைரக்ட் அஸ்வினுக்கும் நான் இப்போ சொல்கிறேன், அஸ்வினுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காது. பிகாஸ் அவர் சொல்ல நான் திமிராக இருப்பேன் நான் முன்னாடி. பட் எனக்கு திமிர் இல்லை, எனக்கு டைரக்டர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. பட் இப்போது 2 வருஷம் கழிச்சு, யூ ஆர் சச் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். யூ அண்ட் ஐ டாக் அபவுட் ஸோ மெனி திங்ஸ். அண்ட் இந்த படத்தை தாண்டி நான் உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பேன், வாழ்க்கை பூரா இருப்பேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். இந்த எல்லாரும் கனவுன்னு சொல்கிறாங்க அஸ்வின், ஆனால் உங்களால் என் கனவு இன்னைக்கு நினைவேந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மை வண்டர்ஃபுல் காஸ்ட், சந்தோஷ், சம்யுக்தா, ரேஷ்மா, வினோத். எனக்கு நான் ஆக்சுவலாக டீமுக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் 4 பேரை கோர் 4ன்னு தான் கூப்பிடுவோம். பேர் வச்சு கூப்பிட மாட்டோம், கோர் 4ன்னு தான் சொல்லுவோம். அண்ட் தட்ஸ் ட்ரூலி பிகாஸ் யூ ஆர் த கோர் ஆஃப் திஸ் ஃபில்ம். திஸ் மூவி revolves around you. 2 வருஷமாக our lives also revolved around you only. எப்போ ஆர்டிஸ்ட் வருவாங்க, ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்குமான்னு அப்படி தான் இருந்துச்சு. பட் ஒன் பை ஒன், வினோத், இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம் தான். இந்த வினோத் கிஷனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அண்ட் to play a part in bringing this Vinod out to the world, I'm so happy that I get to do that or play a part in that. ரேஷ்மா, உங்களுக்கு இருக்கிற அழகு இன்சைட் அண்ட் அவுட் சைட், அதை பற்றி I genuinely
ரேஷ்மா ஒரு ரூமுக்குள்ளே வந்து சிரிச்சாலே எல்லாரும் சிரிச்சிருவாங்க. பிகாஸ் ஷி ஹேஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்மைல் இன் த வேர்ல்ட். அண்ட் நீங்கள் இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, நான் 2 வருஷமாக நாங்கள் நேரில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் we've been so lucky to witness it. சாம், நீங்கள் இப்போ இங்கே சொன்னீங்க, அதுதான் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங்னு. பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த 2 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு. எத்தனை விஷயத்துக்கு நான் வந்து உங்கள் முன்னாடி அழுது நின்றுருக்கேன், சேடாக நின்றுருக்கேன், சிரித்து நின்றுருக்கேன். நைட் 3 மணிக்கு உட்காந்து எனக்கு நீங்கள் ஆறுதல் கொடுத்துட்ருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஃபார் வாட் யூ டிட் ஃபார் பிரியா. உங்களை தவிர யாராலையும் அதை பண்ணியிருக்க முடியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரே ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் எதாவது சாதிக்கிறேனோ இல்லையோ, என் லைஃப்பில் மற்றவங்கள சாதிக்கிறாங்களோ இல்லையோ, இவர் சாதிச்சிருவார், இவர் பண்ணிடுவான்னு. சார் சந்தோஷ், ஒரு பாயிண்டில் எல்லோரும் திட்டுவாங்க, என்ன இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க, அவர் பண்ணிடுவாரான்னு சொல்லுவாங்க. அவர் ஆன் ஹிஸ் worst டேஸ் நான் இப்போ சொல்லுவேன், நான் எப்போவுமே சொல்லுவேன், சந்தோஷ் நான் பண்ணிடுவார். அவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருன்னு தெரியல, ஆனால் பண்ணிடுவார். அண்ட் அவர் என்ன பண்ணுவாரோ அவர் கூட நான் நிற்பேன், எண்டு வரைக்கும் நான் நிற்பேன். சின்ன வயசுலேருந்து என்னோட பிரதராக நீங்கள் இருந்திருக்கீங்க. மை ட்வின் பிரதர், மை டேய் அவர் எதாவது சொல்லிட போகிறேன். சரி, சின்ன வயசுலேருந்து என்னோட ட்வின் பிரதராக நீ இருந்திருக்க, எண்டு வரைக்கும் இருப்ப. தேங்க்யூ. இந்த படம் என்கிட்ட வந்தது உன்னால் மட்டும்தான். நான் உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை விட நீ தான் என் மேலே அதிகமாக வச்சுருந்த. உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என் கையில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தேன். அண்ட் ஐ ஹோப் மோர் தென் எனி திங் ஐவ் மேட் யூ ப்ரவுட் டுடே. மை அமேசிங் க்ரூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் எல்லாரை விட அதிகமாக திட்டின ஏடி டீம், ஜனனி, விவேக், ஆகாஷ், எம்ஜிஆர், ஸ்ரீனி, நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். உங்களுக்கு சாரி, நான் உங்களை அவ்வளோ திட்டியிருக்கேன். ஏன்னா டைரக்டர் திட்ட முடியாது, உங்களை மட்டும் திட்டியிருக்கேன் நான். ஆனால் அவ்வளோ நான் திட்டியும் அது எல்லாத்தையும் தாண்டி என் கூடியே நின்று ஓகே அனந்ததா, யா அனந்ததான்னு கூடியே நின்னதுக்கு தேங்க்யூ. நேற்று வரைக்கும் எல்லோரும் திட்டு வாங்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு காலைல வரைக்கும் திட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. பட் தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னால் மூச்சு எடுத்துகிட்டு இருக்க முடியாது இந்த 2 வருஷமாக. யூ வாட் ஹெல்ப் மீ ப்ரீத் these last 2 years. Thank you so much. My team back at Avni, Mani sir, Aditi, Vicky Anna, everyone, thank you. Santa, எல்லாரும் சொல்லிட்டாங்க, பட் நீங்கள் இந்த 2 வருஷத்தில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸும் தாண்டி நீங்கள் you've given your best every day. நாங்கள் என்ன தான் உங்களுக்காக நின்னாலுமே நீங்கள் வந்து எங்களுக்காக இந்த படத்துக்காக நின்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். மாஸ்டர், தேங்க்யூ. நாங்கள் சின்ன பையனாக பார்த்த சந்தோஷை நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஃபாசில், அகைன் ஏடி டீமுக்கு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் திட்டு வாங்கினது ஃபாசில் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபாசில் ஃபார் யோர் ஆர்ட், ஃபார் யோர் ஹார்ட், எவ்ரி திங். Again, the rest of my crew, my beautiful Shruti, நீ எங்கே இருக்கியோ, I hope you're watching this. My Brinda Master, எனக்கு மோலிமா, thank you everyone. மீடியா, ஆடியன்ஸ் எல்லாரும், இப்போ சந்தோஷ் சொன்ன மாதிரி உங்கள் ரிவ்யூஸ், உங்களோட வேர்ட்ஸ், நீங்கள் எங்களுக்கு காட்டின லவ், ஓ மை காட், நான் ஷேக் பண்ணிருக்கேன், இங்கே குளிருது ஆக்சுவலி. பட் நீங்கள் அவ்வளோ அன்பு காட்டியிருக்கீங்க. இந்த ஒரு சின்ன படம், சின்ன பசங்க எடுத்த படம், ஒரு குரூப் ப்ராஜெக்ட் மேலே நீங்கள் அவ்வளோ அன்பை காட்டி அவ்வளோ எங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் அண்ட் ப்ரே நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோமோ, சேர்ந்து பண்ணுறோமோ, இண்டிவிஜுவலாக பண்ணுறோமோ, நீங்கள் அதே அன்பு காட்டுறீங்க. டு தி ஆடியன்ஸ், டுடே அண்ட் எவ்ரி டே, எவ்ரி திங் தட் வி டூ வில் பி ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், அண்ட் ஐ ஹோப் டு சி யூ சூன். நன்றி. போன வாட்டி நிறையா மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது. கடகடன் போய்ட்றேன், போர் அடிக்க மாட்டேன், ஆழ மாட்டேன். சாந்தா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். என்ன மேம்? இல்லை மேம், அவ்வளோ நேரம் போக மாட்டேன் மேம், அழகாக இருக்கீங்க. சாந்தா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நிறையா சண்டை போட்டிருக்கோம், ஆனால் அதனோட ரிசல்ட்டு வெளில வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் வெரி கிளாட். ஏசி அஸ் அ கேமராமேன் டீம், தேங்க்யூ ஸோ மச். கௌதம், மௌரி, ஜீவா, கலை, எல்லாருக்கும் நன்றி. என் எடிட்டர் பிரவீனுக்கு நன்றி. அவரால் இங்கே வர முடியல, அவர் ரொம்ப வேறு ஏதோ ஒரு படத்தில் மாட்டிகிட்ருக்காரு. வித்தவுட் ஹிம் ஐ வுடன்ட் ஹவ் பீன் ஏபிள் டு கம் டு கன்க்ளூஷன், இந்த இடத்துல இவ்வளோ தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரவீனுக்கு நன்றி. சுரேன் கூத்தனுக்கு நன்றி. மாஸ்டர், உங்களுக்கும் நன்றி. தண்ணி குடிக்காதீங்க. உங்களுக்கும் நன்றி.
ஏன்னா நான் சொன்னதை வந்து ஒரு கிரேசியான ஐடியா, இது எப்படா பண்ணுறது அப்படின்னு கேட்காம இதை தாண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வியாக்கிக்கு நன்றி. பப்ளிசிட்டி டிசைன் அவருக்கு ஒரு 50 படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் வந்து டைம் கொடுத்து என்னோட கரெக்ஷனுக்கும் அனந்திதாவோட கரெக்ஷனுக்கும் பொறுமையாக உட்காந்து வாங்கி டிசைன்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. வியாக்கி அண்ட் டீம். பிரசாத் சாருக்கு நன்றி. அவரோடையும் சண்டை போட்டேன் நான். கலரிஸ்டோட இது வரைக்கும் அந்த டேரக்டர் சண்டை போட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் தான் சண்டை போட்டேன், எனக்கு இதான் வேணும், இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நன்றி. ஃபாசில், நிர்மல் அண்ட் ஆனந்த். யபா தேங்க்ஸ்ரா யபா. எப்படியோ எல்லாரும் பயங்கரமாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன். நல்லா பேர் வாங்கிட்டீங்க ஆக்சுவலி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தட். இனிமேல் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ், போட் சீன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வா அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க நிறைய பேர் ஆடியன்ஸ். அதனால தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படத்தில் சந்திப்போம். சாம் சிஎஸ், த பேக் போன் ஆஃப் திஸ் ஃபிலிம். அவரால் இங்கே வர முடியல. இஸ் லாக்ட் இன் another film. சர்தார் 2 போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அவரை பிடிச்சி பயங்கரமாக பெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அவர் நிறையா சீனை எலிவேட் பண்ணியிருக்காரு, அழ வச்சுருக்காரு. ஆனந்த் இன்னொரு வாட்டி பார்த்தாலும் அழுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சாம். தேங்க்யூ டு சாம்ஸ் டீம். எல்லாரும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கண்ணன், முரளி, எபி, ஜோஷி, எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச். ஏடிஸ் ஏற்கனவே சாரி சொல்லிட்டேன்டா, தேங்க்ஸ்டா. எம்ஜிஆர், ஸ்ரீனி, விவேக், ரன்னர் ஏடி, அவன் பேர் மறந்துட்டேன்டா, பிரேம்ஜி, ஆகாஷ், ஜனனி. பாதியில் ப்ரொடக்ஷன் போயிட்டேன், ஆனாலும் அங்கேருந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அவள் தான் ஜனனி. அண்ட் இதை வந்து நான் போன வாட்டி மறந்துட்டேன், இந்த வாட்டி நான் சொல்லணும். ஏசிஎஸ் சண்முகம் சார், மதன் சார், நீங்கள் 2 பேரும் படம் பார்த்துட்டீங்க இப்போது. ஆனால் படத்தை கேட்காமலே படம் ரிலீஸ் வரைக்கும் வந்து அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சுந்தர்சி சார் படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து அஸ்வின் கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணார். அது என்னால் இன்னொன்று நம்ப முடியல. அவர் வாயிலேருந்து அது வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் நினைக்கிறேன். மேம், நான் அன்றைக்கி சொன்னது தான், நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். தேங்க்யூ. இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இன்னொரு கான்ட்ராக்டர் சைன் பண்ணியிருக்கோம், சரி அது அப்புறம் பேசுவோம். அனந்திதா, தேங்க்யூ ஸோ மச். நிறையா தேங்க் பண்ணிட்டேன். ஐல் ஆல்சோ பி யுவர் ஃப்ரெண்ட். ஐல் பி யுவர் வெல் விஷர். நான் அவ்வளோ பெரிய டேரக்டர் கிடையாது, ஆனால் என்னைக்காவது யூ நீட் மீ இன் எனி ஆஃப் யுவர் செட்ஸ் வேர் I can be of your assistance. I can be an EP too. So you can call me anytime, work and personal. Okay, I am always there for you. இல்லை நம்ம சண்டை போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். இங் தான் அது கரெக்டாக இருக்கும். நம்ம சிச்சினே இந்த வேலைக்கு ஆகாது. அழணும், சண்டை போடணும். விக்கி, பாலகோபி சார், மணி சார், எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் இல்லைனா இது நடந்திருக்காது. மை காஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். ரஜினி, எல்லோரும் பார்த்துட்டாங்க. ரஜினிக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபீமேல் ரஜினி. ப்ரோ, இனிமேல் ரொமான்டிக் படம் தான் நடிக்கணும். ஆக்ஷன் படம் யாராவது கூப்பிட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் ரொமான்ஸ் நல்லா பண்ணீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பூக்கி கார்த்திக், ஆக்சுவலி ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஐ கால்ட் யூ அண்ட் வி ஹேட் தட் நரேஷன். ஸோ வினோத் கிஷனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் கொடுத்துருக்கேன்றதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நீங்கள்லாம் சிரிக்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச். போர் அடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. சாம், சாரி சம்யுக்தா, சாம் நான் மறுபடியும் சாம். தேங்க்யூ ஃபார் லைக் சந்தோஷ் செட் அந்த கடைசி 20 நிமிஷத்தை பிடிச்சது. இருக்கி நீங்கள் தான் பிடிச்சிங்க. எல்லாருமே அழுதுட்டாங்க. வி வென்ட் டு த தேட்டர்ஸ், வி ஆல் வென்ட் டு த தேட்டர்ஸ். 10 தேட்டருக்கு போனோம், 10 தேட்டர்லையும் அழுதாங்க. வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஐ திங்க் அந்த எண்டில் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, சம்யுக்தாவை தவிர இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யார் நடிச்சிருந்தாலும் அந்த சீன் அவ்வளோ பயங்கரமாக புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஃபுல் கிரெடிட் கோஸ் டு பிரியா ஃபார் டூயிங் தட். அண்ட் தம்பி, டேய் சந்தோஷ், இது வரைக்குமே இந்த கேள்வியும் நீங்கள் கேட்கல என்ன, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு தெரில, நான் நிறையா சொல்லிட்டேன். மேல் ரஜினி அண்ட் ஃபீமேல் ரஜினி 2 பேருக்குமே நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நிறையா ஸ்வாப் பண்ணியிருக்கேன், காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்கேன், கையெல்லாம் கிழிச்சு விட்ருக்கேன். இருந்தாலும் உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். யூ வில் கோ அ லாங் வே. சந்தோஷ், உங்கள் லைனப் என்னன்னு எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக இல்லை, இன்னும் முடிச்சிடுறேன் மேம், முடிச்சிடுறேன், தூங்காதீங்க, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ரியாஸ் சார் அண்ட் பாரஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து எங்களுக்காக நிறையா பண்ணியிருக்கீங்க. எனக்கு இது பர்சனலாக தெரியும். நான் அவங்களோட நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு பர்சனலாக நிறையா தெரியும். உனக்கும் தேங்க்ஸ்மா, நீ அடிக்கடி வீடியோ பிடிச்சிட்டு இருந்திருக்க.
ஸோ எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்களான்ற டவுட் எனக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் மற்ற படங்களுக்கு கொடுத்ததை விட ஜாஸ்தியாக எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு பர்சனலாக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி நீங்கள்லாம் என் பேரை நான் நிறையா மீடியாவில் படித்தேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டிங்க, தேங்க்ஸ். ஃபோட்டோஸ் கம்மியாக இருந்தது, ரெப்படேஷனாக இருந்தது, அதை நான் மன்னிச்சிருங்க. அதை நான் வந்து ஃபோட்டோ செஷன் பண்ண போகிறேன் மறுபடியும் ப்ரொஃபஷ்னலாக. அதுக்கு வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ணா, உங்களுக்கும் தேங்க்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ். நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க இந்த படத்தை. ஒரு பெரிய படத்துக்கு என்ன ஒரு விசிபிலிட்டி கொடுப்பீங்களோ அந்த படம் அதுக்கான அந்த விசிபிலிட்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் இந்த மாதிரி பேசுகிறத தாண்டி சும்மா நிற்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பேண்டர் பேசிகிட்டு இருப்போம், அதை எடுத்து போட்டது வைரல் ஆகி எங்கே போட்டிருக்கு, எல்லா சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ், பெரிய பெரிய மேகசின்ஸ், நான் நேம் பண்ணோன்னா நிறையா நேம் பண்ணோம். ஆனால் நிஜமாவே நீங்கள் எல்லாம் மனசு வச்சு எங்களை கொண்டு போய் சேர்த்ததுனால தான் படம் எவ்வளோ தூரம் தெரிஞ்சுதோ அவ்வளோ தூரம் தெரிஞ்சதுக்கான காரணம் அதுதான் நினைக்கிறேன். ஐ ஓ யூ கைஸ் திஸ் சக்ஸஸ். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இஸ் கம்மிங் யோர் வே. ஐ கேனாட் டெல் ரைட் நவ், பட் இட் வருது. இதை தாண்டி ஐ வாண்ட் டு தேங்க் தி ஆடியன்ஸ். நாங்கள் போனப்போ ஆக்சுவலி நான் குயிக்காக முடிச்சிடுறேன். நேற்று எனக்கு ஒரு 1:30 மணிக்கு ஒரு கால் வந்தது. பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர். அவர் வந்து திருநன்றியூரா அங்கேருந்து ஏதோ திருநன்றியூர் வரைக்கும் நம்ம படம் போயிருக்கு, அங்கே போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, படம் பார்த்துருக்காங்க. என் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தேங்க்ஸ். நீங்கள் அது வரைக்கும் கொண்டு போய் அந்த படத்தை சேர்த்துருக்கீங்க. எனக்கு தெரில, அவர் ஃபோன் பண்ணார். அவங்க அப்பாவுக்கு கேன்சர். ஹி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் ஃபார் லைக் 3 months. அவங்க அம்மாவுக்கு ஐ ஆப்ரேஷன். ஹீ இஸ் த ஒன்லி சன். அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவன் என்கிட்ட சொன்னான், ப்ரோ எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்தது, என் தம்பியை வர சொல்லிட்டு சும்மா வெளியில் போனேன், அப்போது உங்கள் பேரை பார்த்தேன், உங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரில, போய் உக்காந்தேன், அந்த 4 மாதம் இருந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு போய் சிரிச்சு நான் அப்படியே சந்தோஷமாக ஒரு ஆனந்த கண்ணீரோட வெளில வந்தேன்னா, இதோட ஒரு பெரிய சக்ஸஸ் எனக்கு என்னன்னு எனக்கு தெரில. ஐ வாஸ் வெரி ப்ரவுட் எஸ்டர்டே. அண்ட் இந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சந்தோஷ் எஸ், கமலாலேருந்து தூக்குனாங்க, கிருஷ்ணவேணிலேருந்து தூக்குனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு ப்ரோ. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, நேற்று ரெட் ஹில்ஸில் ஹவுஸ்ஃபுல். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ டோன்ட் வரி, படம் நல்லா இருக்கு, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் யா, காட் இஸ் குட். தேங்க்யூ மம்மி, ஐ மிஸ் யூ. ஐ நோ யூ ஆர் ஹியர். ஐ எம் நாட் கெட்டிங் எமோஷனல். நீங்கள் தான் என்னை எவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. டேடி, தேங்க்யூ ஸோ மச். அஸ்வின், தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லோருக்கும் கைக்குப்பி மன்னிப்பு கேட்குறேன். நான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த மகளுக்கு கல்யாணம், அந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் சும்மாவை சொன்னாங்க, வீடு கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னா. ஸோ அந்த வேலையில் ஃபுல்லாக பிஸியாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட், இந்த சக்ஸஸ் சொல்லும்போது நிச்சயமாக இந்த சக்ஸஸ்க்கு ஒரு துளிக்குள்ளே எனக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த கிரெடிட் நான் எடுக்கவே கூடாது. இது முழுக்க இந்த மேடையில் இருக்கிறது அந்த டீம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கிற டீம், அவங்களுக்கு தான் போகணும். நம்பிக்கையோட கையில் கொடுத்தோம். நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான படத்தை எங்கள் கையில் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஒரு வெரி நியூ கமர்ஸ் சொன்னாலே, நியூ டைரக்டர், நியூ ப்ரொடியூசர் அப்படி சொன்னாலே, நியூ ஆக்டர்ஸ் அப்படி சொன்னாலே, என்னடா படம் இருக்கோ ஓடிடியில் பார்த்துடலாம், வெயிட் பண்ணி பார்ப்போமே, அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் எல்லோரும், இந்த மீடியா தான். ஸோ முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா இந்த சக்ஸஸில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் நிச்சயமாக இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது எல்லோரும் நன்றி தான் சொன்னாங்க, இன்றைக்கியும் நன்றி தான் சொன்னாங்க. அப்போ எவ்வளோ ஒரு வெகுளித்தனமான ஒரு டீம் நான் வச்சுருக்கேன்னா நினச்சி பாருங்கள். ஓகே, பட் உண்மையில் இந்த ஃப்ரெஷ் டீம் இருக்கிறதுனால ஐ திங்க் ரொம்ப சுத்தமான மனசு அவங்களுக்கு. அதனால தான் எப்போ ஒரு ரொம்ப கால்குலேட்டிவாக பேசணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசி கவுக்கணும், அது எதுவுமே தெரியாது. கள்ளக்கபடம் இல்லாத மனசோட என்டையர் டீம். ஐ திங்க் அந்த நல்ல மனசுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல கடவுள் வந்து இந்த வரம் கொடுத்துருக்காரு, டபுள் ஆக்குபென்சி. இந்த சக்ஸஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. we are in talks to make this film in Hindi. So that's a news which is coming to them in the மேடையில் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தான். ஸோ லெட்ஸ் see. அந்த நியூஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும். ஒரு படத்துடைய சக்ஸஸ் வரும்போது ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது, நம்ம பண்ணலாமா, கேன் வி கொலாபரேட்னு அப்படி வரும்போது தான்
அந்த படம் எவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்குது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்படி ஒரு கொலாபரேஷனுக்கு நமக்கு கால்ஸ் வரும்போது ஆஸ் அ ப்ரொடியூசர் நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான ஒரு படமும் நம்ம கொடுத்துருக்கோம். அவனி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா சுந்தர் சார் நானும் ஒரு வச்சுருக்கோம். மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை செலவழிச்சிட்டு குடும்பத்தோட உள்ளே வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணிட்டப்பா பைசா வசூல் சொல்லிட்டு வெளியில் போகணும். அது ஒரே ஒரு ஃபார்முலா தான் வச்சுருக்கோம். அதுதான் எங்களுடைய அவார்டு ரிவார்டு எல்லாமே. ஒரு கையில் ஒரு ட்ரோஃபி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணுங்கிறது கிடையாது. ஐ திங்க் இந்த சக்ஸஸ் ஃபார்முலா வெளியில் வந்து நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலியோடு நாங்கள் போயிட்டு தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் அஸ். அண்ட் அந்த சக்ஸஸ் இந்த டீம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ. நான் தான் ஆஸ் அ ப்ரொடியூசர் என்டையர் டீமுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். தட் தே ஹாவ் மேட் திஸ் பாசிபிள். அண்ட் தேங்க்யூ அனி. அனி பாப்பா ஸ்டேஜில் சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டில் அவள் தான் கடைக்குட்டி. ஸோ எல்லோரும் சொல்கிறது பெரியவங்க சின்னவங்க யார் இருந்தாலும் அனி பாப்பா தான் சொல்லுவாங்க. நான் கூப்பிட்றது பொம்மை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவள் என்னுடைய பொம்மையாக இருந்திருக்கா. ஸோ அவளுக்கு நான் வந்து நிச்சயமாக இந்த மேடையில் தேங்க்யூ மை பொம்மை. ஏன்னா ஐ திங்க் ஒவ்வொரு தாய்க்கு அந்த ஃபீலிங் இருக்கும். குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு கடை சேர்க்கணுன்னா கல்யாணம் பண்ணி கடை சேர்க்கணுங்கிறது கிடையாது. சொந்த காலில் நிற்கணும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்சி இருக்கணும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் ஒரு பெண்ணாக நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீ யாருக்கும் குறைஞ்சவ கிடையாது. யூ ஆர் ஈக்குவல் டு எனிபடி இன் திஸ் பிளானட். அப்படி தான் அவள் ப்ரூவ் பண்ணணும். 2 பேர்கிட்ட அதுதான் சொல்லியிருக்கோம். ஸோ அது அந்த வகையில் அனந்திதா பெரிய மூத்த மகள் கல்யாணம் இருந்தாலும் ஏற்கனவே 2 படம் பண்ணிகிட்ருக்கா. இன்னும் 4 படம் சைன் பண்ண போகிறா. ஸோ காலமெல்லாம் மாறி போயிருக்கு. எங்கள் காலத்தில் வந்து கல்யாணம்னா ஐயோ வெளியில் சொல்லாதீங்க, உஷ் காதல்னா சொல்லாதீங்க. அந்தெல்லாம் காலம் மாறி போய் இப்போ there's a new world altogether. And I'm glad that all these young minds are part of that new world. And more than that, அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த மனப்பக்குவம் இருக்குது டு accept the new world. அவங்க மட்டும் வளரல, அவங்களுடைய சேர்ந்து நம்மளும் வளர்ந்துருக்கோம். நம்மளும் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து acceptance மோடுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ திங்க் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ டு தி ஆடியன்ஸ். how lovingly they have gone to the theaters போயிட்டு இந்த படத்தை accept பண்ணிட்டு புதுசாக இருக்குது. அந்த ஃபார்முலாவே புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. வெரி டிஃப்ரெண்ட் ஃபில்ம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ அருண்குமார் சருக்கு, தேங்க்யூ ஏசிய சண்முகம் சருக்கு, தேங்க்யூ டு மதன் சார் அண்ட் மை என்டையர் டீம் இன் அவனி மூவிஸ் அண்ட் அவனி சினிமேக்ஸ் ஃபார் ஒர்க்கிங் ஹார்ட். சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தால் தான் வெற்றியோட அந்த ஸ்வீட்னஸில் அந்த இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ஜாய் பண்ண முடியும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிச்சா தென் ப்ராபப்ளி வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அந்த வெற்றி வரும்போது தான் ஐ திங்க் இன்னும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வித் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஆல் தி லிட்டில் hiccups in between, we have come up with this huge success formula called double occupancy. And this double occupancy is not Avni movies alone. I think double occupancy is all about all of us. நம்ம வந்து என்னதான் 2 கேரக்டர்ஸ் பார்த்தோம், ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த 2 கேரக்டர்ஸ் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஒன் வெளியில ஒன் உள்ள. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அஸ். வி வர் ஏபிள் டு கனெக்ட் வித் இட் பிகாஸ் நமக்கு அது புரியுது. ஒன் இஸ் ரைட், ஒன் இஸ் கிரே, ஒன் இஸ் யூனோ உள்ள ஒன்று வெளியில் ஒன்று. நம்ம எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ வி வர் ஏபிள் டு கனெக்ட் வித் இட் அட் சம் பாயிண்ட். So I think it's just all of us who have this double occupancy success, and let's not give the credit to one person. Of course, the master of the craft, Ashwin, will have to take the credit of it because he's the man behind. But otherwise, I think the credit in the room le mattum illa, audience ku sendu, thank you very much. நன்றி. மீண்டும் ஒரு முறை நீங்கள் எல்லோரும் வந்து அவ்வளோ நேரம் காக்க வச்சதுக்கு என்ன மன்னிக்கணும். தேங்க்யூ வெரி மச். அண்ட் சுந்தர் சரும் வந்து ஹி சென்ஸ் ஹிஸ் ரிகார்ட்ஸ். அண்ட் அதே ஃபார்முலா தான் எங்களுக்கு, அதே வேலை தான். ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் தந்தை. நாங்கள் வந்து கல்யாண வேலைக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அவருக்கு புருஷன் ஷூட்டிங் வேறு போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அவரால் வர முடியல. பட் ஹி சென்ஸ் ஹிஸ் ரிகார்ட் அண்ட் அவர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பாரஸ். தேங்க்யூ ரியாஸ். தேங்க்யூ. நன்றி.